எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் ஒரு புரியாத புதிர் அப்படின்னு சொல்றது சரியா தான் இருக்கு. இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி, இன்னைக்கு மார்க்கெட் எந்த சைடு போகலாம் அப்படின்ற டைரக்ஷன் எடுக்க முடியாம மேலையும் கீழையும் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு வேடிக்கை என்னன்னா, கடந்த 3 நாட்களா மார்க்கெட் நல்லா மேலே வந்தது, ஆனால் போர்ட்ஃபோலியோ பெருசாக ஏறல. இன்னைக்கு மார்க்கெட் ரொம்பவுமே ஃப்ளாட்டாக இருக்கு, ஆனால் போர்ட்ஃபோலியோ எல்லாம் கொஞ்சம் லாபத்துக்கு வர்றதுக்கு பார்க்குது. ஒரே புரியாத புதிர் தான். பட் ஈஸியாக என்ன கெஸ் பண்ணலாம் அப்படின்னா, கடந்த 3 நாட்களாக பேங்க்குகளை ஏற்றி ரிலையன்ஸை ஏற்றி மார்க்கெட்டை மட்டும் மேலே ஏற்றி கொண்டு வந்தாங்க. அப்போ ஆல் அரவுண்டு பையிங் அப்படின்றது இல்லை. இன்னைக்கு வந்து மேபி மார்க்கெட்டில் கொஞ்சம் பையிங் அப்படின்றது அதிகமாக இருக்கு போல். அதனால தான் போர்ட்ஃபோலியோலாம் கொஞ்சம் ப்ராஃபிட்டுக்கு வர மாதிரி காட்டுது. நண்பர்களே, ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி தான் நடக்குது. அதாவது ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது, டிவிடெண்டும் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது அப்படின்னா, அவன் சப்போர்ட் கீழே விழுந்ததுலேருந்து திடீர்னு அந்த இடத்துல ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த அஃப்லை இந்தியா அப்படின்ற ஷேர் சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 1000 ரூபா வந்தான். இப்போ 35% மேலே ஏறி அவனுடைய ரீசெண்ட் ஹையான 1350 ரூபா வந்துட்டான். அப்போ இந்த கம்பெனியில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இது டிவிடெண்ட் கொடுக்கல. ஆனால் இந்த கம்பெனியினுடைய சுவாரஸ்யமான ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய growth பாருங்க. ப்ராஃபிட் growth 28 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ 297 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, பெரிய ஆளுங்க யாராவது இந்த ஷேரில் வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் சமீபத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க. ஸோ டிஐஎஸ் ஹோல்டிங் சமீபத்தில் இன்க்ரீஸ் ஆன பல கம்பெனிகள் மேலே வந்திருக்கா. அந்த வகையில் இந்த அஃப்லை இந்தியா அப்படின்ற ஷேரும் ஓரளவுக்கு நல்லா மேலே ஏறி வந்துட்டான். இந்த ஜேசிஹெச்ஏசி அப்படின்ற ஷேர், இந்த ஷேரும் கீழிருந்து மேலே ஏறி வந்திருக்கா. ஆனால் அவனுடைய பழைய ஹை வர முடிஞ்சுதா? வர முடியல. அஃப்லை இந்தியானால வர முடிஞ்சது, ஏன்னா அவன் டிவிடெண்ட் கொடுக்கலினாலும் ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி. இப்போ இந்த ஜான்சன் கண்ட்ரோல்ஸ் ஹிட்டாச்சி ஏர் கண்டிஷன் ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது டிவிடெண்டும் கொடுக்காத கம்பெனி, அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பண்ணாத கம்பெனி. அதனால தான் இன்னும் நீட்டி கீழே படுத்து கிடக்கு. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷேரும் நல்ல லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஷேராகவும் இருக்கணும், டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேராகவும் இருந்ததுன்னா, இந்த எஃப்லை இந்தியா மாதிரி ஏதாவது ஒரு சமயத்தில் கீழே விழுந்தாலும் உங்களுடைய பழைய ஹை, பழைய ரேட், நீங்கள் வாங்கின ரேட் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நண்பர்களே, பிஎஸ்சி அப்படின்ற ஷேர் வந்து அவங்க டெரிவேட்டிவ்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அப்படியே அந்த ஷேர் பறந்துட்டான். அவன்லாம் ஆல்மோஸ்ட் 500 ரூபாய் ரேஞ்சில் கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ அவன் 2500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளவு தூரம் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியல. தற்சமயத்துக்கு இந்த ஷேர் ஒரு வெட்டுக்கிளியாக மாறுமா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு வேளை மாறுற மாதிரி இருந்தால் ஒரு 13% அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா கூட இந்த ஷேர் பரவாயில்ல தான். சரி, எதுக்கும் ஒரு இடம் நோட் பண்ணி வச்சுக்கோமே பிஎஸ்சி அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெய்வமே நீ கலக்கிட்ட தெய்வமே அப்படின்ற மாதிரி இந்த வேர்ல்பூல் ஷேர் வச்சிருங்க. இன்னைக்கு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க இந்த நண்பர்கள். என்ன காரணம்னா, காலையிலேயே 2100 ரூபாய்க்கு மேலையெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு இப்போவுமே ஒரு 10% லாபத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு. இதெல்லாம் ஒரு காலத்தில் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 1200 ரூபாயில் இருந்தது. அவனுடைய ஹை 2800. இதில் என்ன ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர்ஸே வித்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஆனால் ப்ரொமோட்டர் விற்கிறத பப்ளிக் போய் வாங்கலை. நிறைய வீழ்ச்சி அடையக்கூடிய கம்பெனிகளை பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் விற்றுக்கிட்டே போவாங்க, அதை பப்ளிக் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து வீழ்ச்சி அடையக்கூடிய பங்குகள் எல்லாம் தலையில் கட்டி விட்டுட்டு போகிற மாதிரி. ஆனால் இந்த ப்ரொமோட்டர் விற்றதை வந்து எஃப்ஐஎஸும் டிஐஸும் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ ஒரு பங்கில் வந்து எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுதும் சரி, அதே மாதிரி அந்த பங்கு வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு, அதே சமயம் ஒரு கடன் இல்லாத பங்கு, அதே சமயம் ஒரு லாபமும் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு அப்படின்னா அந்த பங்கெல்லாம் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த வகையில் வேர்ல்பூல் அப்படின்ற ஷேர் ஆல்மோஸ்ட் பணத்தை ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே டபுள் பண்ணி விட்டான். இப்போ இந்த வேர்ல்பூலில் என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட ராபர்ட் போஷ் அப்படின்ற கம்பெனி இந்த வேர்ல்பூலை வாங்கலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்த உடனே தான் காலையில் ஆல்மோஸ்ட் 19% மேலே போயிட்டு இப்போ ப்ராஃபிட் புக்கிங் ஆகி 10% லாபத்தில் இருக்குது. ஃபண்டமெண்டலாக என்ன நியூஸ் அப்படின்றது வெளியே வரக்கு முன்னாடியே டெக்னிக்கலாக இந்த இந்தியா சிமெண்ட் அப்படின்ற ஷேர் மேல் நோக்கி போகிறக்கு வாய்ப்பு அப்படின்றது இருந்தது. ஸோ டெக்னிக்கலாகவே ஆல்மோஸ்ட் ஒரு 20% மேலே சமீபத்தில் இந்த ஷேர் ஏறிடுச்சு. பட் என்ன ஒரு நியூஸ் மார்க்கெட்டில் வருது அப்படின்னா, இந்த இந்தியா சிமெண்ட் இப்படி நல்ல மேல் நோக்கி வரக்கு முக்கிய காரணம்
அல்ட்ராடெக் சிமெண்ட்னுடைய போர்டு வந்து இந்த இந்தியா சிமெண்ட்ல ஒரு 23% ஸ்டேக் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நியூஸ்னால தான் அந்த நியூஸ் நம்மளுக்கு 2 நாள் கழிச்சு கிடைக்குது. பட் அதை முன்னாடியே முன்கூட்டி கணிச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் தான். நண்பர்களே, ராம்கி இன்ஃப்ரா அப்படின்னு ஒரு ஷேர் அவன் பெரிய அளவில் கீழே உளுந்து கிடக்குது. ஆல்மோஸ்ட் சமீபத்தினுடைய ஹை 1000, இப்போ 50% இறங்கி 589 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு 5% மேலே ஏறி இருக்கான். என்ன காரணம்னா அதுக்கு ஒரு 131 கோடி அளவிலான ஒரு ஆர்டர் பவர் கிரிட்ல இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே 5% ஏறிட்டான் இந்த ராம்கி. ஒருவேளை இவன் பழைய ஹை வந்து தொடுவானா, அதுக்கு இவனுடைய டிவிடெண்டோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டு வாங்கி வச்சிருக்கிறதோ அல்லது ஒரு நல்ல ப்ராஃபிட்டோ சப்போர்ட் பண்ணுதா? இன்னைக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படின்றதுனால ஏறி வந்துட்டான். பட் இங்கிருந்து பழைய ஹையை போய் தொடுவானா? அடடா, பழம் நழுவி டிச்சுக்குள்ள விழுந்த மாதிரி இது டிவிடெண்டும் ஒரு கொடுக்காத கம்பெனி தான். கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கான். பட் இவன்ட்ட என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட்னா இது ஒரு க்ரோயிங் கம்பெனியாக இருக்கு. இதுக்கு முன்னாடி திடீர்னு 1153 கோடியெல்லாம் ஒரு தடவை லாபம் பண்ணி காமிச்சிருக்காங்க. முதல்ல நஷ்டம் அடைஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 300 கோடி கொடுக்கக்கூடிய லாபமான கம்பெனியாக இருக்குது. சரி, இதில் ஏதாவது முதலீட்டாளர்கள் பெரிய ஆளுக வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்ஃபேக்ட் டிஐஸ் குறைச்சி தான் இருக்காங்க. பெரிய ஆளுகளுக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா சின்ன ஆளுக பணம் போட்டு இந்த ஷேரை மேல் நோக்கி தூக்கி நிறுத்த முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அப்படியே தூக்கி நிறுத்தினாலும் அது வந்து பாராட்டக்கூடியது இல்லைன்னுலாம் சொல்லல. பட் இருந்தாலும் பெரிய ஆளுக்கு பார்க்காத ஷேரை நம்ம ஏன் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் அதை விட்டுட்டு அடுத்த ஷேருக்கு போகிறேன். நண்பர்களே, இப்போதைக்கு 2 ஐபிஓக்கள் ஓப்பன் ஆகி போயிட்டு இருந்தது. அதில் வந்து இன்னைக்கு முடிய போகிற ஐபிஓ எதுனா இந்த அலைடு பிளெண்டர்ஸ் தான். சமீபத்தில் 26% லிஸ்டிங்கே கிடைக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிராஜ் அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்றது நேற்று வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்களா 36% லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 28ஆம் தேதி க்ளோசிங் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிராஜ் அயன் அப்படின்றதான் ரொம்பவுமே இப்போதைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அதே 36% வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பரவாயில்ல, இன்னுமே இன்க்ரீஸ் ஆகி 41% கூட லிஸ்டிங் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே இந்த அலைடு பிளெண்டர் இன்னைக்கு க்ளோஸ் ஆகக்கூடிய இந்த ஐபிஓ எடுத்து பார்க்கும் பொழுது 27% இருக்கிறதும் போச்சுரா நொன்னக்கண்ணா அப்படின்ற மாதிரி 27% லிஸ்டிங் கெயினில் காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 20%க்கு மேலே லிஸ்டிங் கெயின் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிச்சா கடைசிக்கு ஒரு 5 to 10% லிஸ்டிங் கெயின் காமிப்பான். ஸோ மொத்த ஐபிஓ வெளிவந்து நம்மளுக்கு லிஸ்டாக இருக்குது 7 to 10 நாட்கள் ஆகுது. 10 நாளுக்குள்ள ஒரு 10% கிடைச்சாலும் லிஸ்டிங் கெயினில் சந்தோஷம் தான். ஸோ இந்த பிராஜ் அயன் அலைடு பிளெண்டர்ஸ் இந்த 2 ஐபிஓக்கள்ல இப்போ ஒரு மாதிரி நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. சரி, வேற ஏதாவது சம்பாதிக்கிறதுல ஏதாவது வகை இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த எஸ்பிஐ சில்வர் ETF அப்படின்றது ஒன்று லான்ச் பண்றாங்க. அதே மாதிரி வேற ஏதாவது ஓப்பனா இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தா லோ வாலட்டிலிட்டி தீம்ல ஒரு HDFC நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒன்று NFO போய்கிட்டு இருக்கு. எதிர்காலத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் நியூ ஏஜ் ஆட்டோமேட்டிவ் அப்படின்றது மேபி ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த வகையில் அதில் ஒரு ETF ஒன்று லிஸ்ட் ஆக போகுது. இதுதான் நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் பற்றிய செய்திகள். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வரப்போகுது. செபியினுடைய போர்ட் மீட்டிங் இன்னைக்கு நடக்குது. அதில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் ஆயிடும். ஆனால் மார்க்கெட் எதை பற்றியெல்லாம் இது பேசலாம் இந்த மீட்டிங் இருக்கும் அப்படின்னா இந்த T+0 செட்டில்மெண்ட் பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி சமீபத்தில் மியூச்சுவல் ஃபண்டு ஃப்ரண்ட் ரன்னிங் கேசஸ் எல்லாம் இருந்தது. அது சம்மந்தமாக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரலாம். இன்ஃப்ளூயன்சர்ஸ் சம்மந்தமாக வரலாம். அதே மாதிரி நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு மன வருத்தம்னா ரீட்டைல் முதலீட்டாளர்கள் டெரிவேட்டிவ்ஸில் போய் சிக்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ அந்த டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கை கொஞ்சோண்டு குறைச்சி விட்றதுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ரீட்டைலர்ஸ்க்கு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறாங்க. பட் செபியினுடைய இன்னைக்கு போர்ட் மீட்டிங் அவுட்கம் நாளைக்கெல்லாம் மார்க்கெட்டில் பெரிய அளவில் இம்பேக்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆனால் கடவுளே, ஒரே நியூஸ் தான். ஆனால் ACI அப்படின்ற ஷேரை போட்டு தள்ளிட்டாங்க, 4% டவுன். பட் அதே மாதிரி ரிலேட்டடான நியூஸ் தான். ஆனால் CSB பேங்கை 4% ஏற்றி விட்டாங்க. அதாவது இந்த ACI அப்படின்றதுல வந்து சில ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் செல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்படி சில ஃபண்டுங்க செல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே என்னாச்சு, இந்த ஆர்கியன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது 4% இறங்கியிருக்கு. ஆனால் அதே மாதிரி ஒரு பிளாக் டீல் செல்லிங் நடக்குது. அதுக்கு இந்த CSB பேங்க் ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4% இப்போ ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே லக்கு தாங்க நண்பர்களே. ஒரு நியூஸ் வருது, அந்த 2 ஷேரையும் நம்ம வாங்கி வச்சுட்டு நைட்டு தூங்கி எந்திரிச்சு பார்க்குறோம்.
எந்த நியூஸ் வந்து என்ன காப்பாத்துதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆக மொத்தம் சிஎஸ்பி பேங்க் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு 4% லாபம். ஆஹா, இன்னைக்கு மீடியாக்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் ஒரு ஷேர் வச்சிருக்கேன் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரான், அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றாங்க. ஆண்டவ புண்ணியத்தில் இது மேலேயோ கீழேயோ நல்ல ஒரு 10-20% வரக்கூடிய மாதங்களில் போயிடுச்சுன்னா, கீழே போச்சுன்னா ஏவரேஜ் பண்ணுவேன், மேலே போச்சுன்னா லாபத்தை புக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு 5 ஷேர் பார்க்க போகிறோம். இந்த 5 ஷேருமே நல்ல லோ ரேட்டில் இருக்கக்கூடிய ஷேர்கள். இந்த ஷேர்களில் எது மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி தான், டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. அவனுடைய கடனும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் முதலீட்டாளர்கள்லாம் பெரிய ஆளுங்க ஏதாவது பெரிய அளவில் பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு டிஐஸ் வந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் இந்த ஒரு வருஷத்தினுடைய லோல் இருக்குது. இந்த ஒரு வருஷத்தினுடைய லோலில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மேபி அவங்க எதை நினச்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இது கீழே போய் கும்பா பாடி படுத்து கிடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், மேபி இந்த ஷேர் மேல் நோக்கி வரலாம் அப்படின்ற எண்ணத்தில் பண்ணிட்டு இருப்பாங்க போல. ஆக மொத்தம் இந்த ஒரு வருஷத்தினுடைய லோ ரேட்டில் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற ஷேர் இருக்கு. நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஷேர் இந்த சுவன் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற ஷேர். இந்த சுவன் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற ஷேர் வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. இப்படி இந்த சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சைடு வெடிச்சு செதறி போச்சுன்னா ஒரு 20% அப்படின்றதெல்லாம் அசால்ட்டு தான் இந்த சுவன் லைஃப் சயின்சஸ். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் டீல் அப்படின்றது பெருசாக இல்லை, அது ஜீரோவாக இருக்குது. அதே சமயம் கடனும் ஜீரோவாக இருக்குது. சரி, அப்போ இந்த ரெண்டுமே டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு ஏதாவது லாபகரமாக அருமையான லாபம் இருக்கான்னு பார்த்தோம்னா, கும்பா குட்டி ஜெய் ஹோ அப்படின்ற மாதிரி கடந்த 4 வருஷமாக நஷ்டம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. சரி, பெரிய ஆளுக்கு ஏதாவது பணம் போட்டு வச்சுருக்காங்கன்னா, டிஐஸ் வந்து ஒரு குவார்ட்டரில் திடீர்னு 1% ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டிஐஸ் பெரிய ஆளாகவே இருக்கட்டும், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு இல்லையா. லாஸ் மேக்கிங் கும்பா கம்பெனி யாராவது எடுப்பாங்களா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருந்தேன்னா இந்த கம்பெனியை வந்து 5 ஷேர் லிஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் பெரிய ஆளுக்கு வாங்கினா என்ன, நம்மளுடைய கொள்கை அது நஷ்டகரமான கம்பெனி வாங்கக்கூடாதுன்னா இது போன்ற கம்பெனிகள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் போகணும். அதே மாதிரி ஜிஎம் ஃபால்டர்னு ஒரு ஷேர். இந்த ஷேர் ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி, கடன் ஓரளவுக்கு கன்சிடரபிளாக வச்சுருக்காங்க. இருக்கிற சொத்தை பூரா விற்றுவிட்டு கடன் அடைச்சிவிட்டு திரும்பினா செவுத்து தான் பார்த்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி டெட்டு ஈக்விட்டி வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. சொத்துக்கு ஈக்குவலாக கடன் அப்படின்றது இருக்குது. அப்போ இவங்க பெரிய அளவில் சம்பாரித்து அந்த கடனெல்லாம் குறைச்சிருவாங்களா? 3 வருஷத்துக்கு முன்னாடி 633 கோடி இருந்தது, இப்போ 900 கோடியே கடன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அவங்களுடைய லாபம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 கோடியாவது வருதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 200 கோடிக்கு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5 வருஷத்துல கடன் அடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்குமே. முதல்ல இது வெறும் 10 கோடி சம்பாரிச்ச கம்பெனி, இப்போ 174 கோடினா ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றத வச்சு பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி. சரி, பெரிய ஆளுங்க ஏதாவது பணம் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, பெரிய ஆளுங்க சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 13% எல்லாம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த பங்கு எதிர்காலத்தில் இந்த ஒரு வருஷத்தில் 1872 ரூபாயிலிருந்து 1400 ரூபா வந்திருக்கு. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்தில் இந்த ஏஷியன் பெயிண்ட் ஜேஎம் ஃபவுல்டர் அப்படின்ற ஷேர் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி என்னுடைய ஒப்பீனியன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்லஜ் டெக்ஸ்டைல்ஸ். இந்த கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி தான், 63 ரூபா கம்பெனி. பட் டிவிடெண்ட் எல்லாம் பரவாயில்ல, ஒரு 2% கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் சில செக்டர்ஸ் எல்லாம் வந்து சைக்கிளிக்கலாக இருக்கும். இப்போ கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டடான செக்டரில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும். அப்போ இது சுகர் ஆகட்டும் அல்லது மெட்டல்ஸ் ஆகட்டும், எப்போ இதெல்லாம் லோ ரேட் வருதோ அப்போ தான் இதெல்லாம் அட்ராக்டிவ் பாயிண்ட். ஸோ இது டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. லாபம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் துரதிருஷ்டவசமாக இந்த ஒரு வருஷத்தில் 135 கோடி கடந்த வருஷத்தில் நஷ்டம் பண்ணி வச்சிருக்கான். அப்படின்னா இது வேலைக்கு ஆகாது அப்படின்றத என்னுடைய அர்த்தம். இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ஒரு பெரிய கும்பா, அங்கேயும் ஒரு வெயிட்டேஜே இல்லை. டிஐஸ்னுடைய ஹோல்டிங்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றுமே இல்லை. ஐ எம் வெரி சோரிங்கன்னு அப்படின்ட்டு இது போன்ற ஷேர்கள் கீழே விலை கம்மியாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு 5 ஷேர்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதில் ஏதாவது ஒரு ஷேர்களை நீங்கள் ப்ராபபிலிட்டி பார்த்து பிடிச்சிங்கன்னா தான் உங்களுடைய மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இப்போ நம்ம எவன்லாம் ரிஜெக்ட் பண்ணுறோமோ அவன் மேலே ஏறி என்னையாடா நீ ரிஜெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி அது மேலே போகலாம். பட் உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்ற கம்பெனியும் ஒரு டிவிடெண்ட் ஈல்ட் எல்லாம் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். பெரும்பாலும் சாஃப்ட்வேர் கம்பெனிகளுக்கு கடன் அப்படின்றதே இருக்காது. இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் கடன் இருக்குது. அதாவது 100 ரூபாய்க்கு சொத்து இருக்குது அப்படின்னா அதை விற்கும் பொழுது 100 ரூபாயும் வராது.
ரூபா கடனுக்கு போயிடும், மீதி 50 ரூபா மிச்சம் அப்படின்ற மாதிரி. சரி, இதில் பெரிய ஆளு முதலீட்டாளர் பணம் போட்டிருக்காங்கன்னா இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாக இருக்குது. டிஐஸ் வந்து தொடர்ந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மேபி இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு எதிர்காலத்தில் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ தற்சமயத்துக்கு இந்த ஷேரும் கடந்த ஒரு வருஷத்தில் இப்போ இருக்கிற ரேட் அப்படின்றது குறைவான ரேட். ஆக மொத்தம் இந்த 5 ஷேரில் ஒரு 3 ஷேர் அப்படின்றது லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்குது, அதே சமயம் லோ ரேட்டில் இருக்குது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தகவல் அனைத்தும் ஒரு நியூஸ் விட்டுட்டேன். இந்த கேஇசி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி 5% ஏறி இருக்கான். என்ன காரணம்னா அவங்களுக்கு ஒரு 1025 கோடி ஆர்டர் கிடச்சிது. இப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல, நியூஸ் கிடைச்சதுனால ஏறின பங்குகள் அப்படின்னா கடந்த ஒரு வருஷமாக ஒரு 10 கம்பெனி தான் விரல் விட்டு எண்ணிடலாம். இந்த ஆர்விஎன்எலுக்கு நியூஸ் கிடைச்சி ஏறுது, பிஎலுக்கு நியூஸ் கிடைச்சி ஏறுது, ஜிஆர்எஸ்சிக்கு நியூஸ் கிடைச்சி ஏறுது, கேஇசி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஷேருக்கு நியூஸ் கிடைச்சி ஏறுது. இந்த மாதிரி மொத்தமே ஒரு 10 கம்பெனி தான் ஆர்டர் கிடைச்சிது அப்படின்ற நியூஸில் வச்சு ஏறா. ஸோ அந்த வகையில் இந்த கேஇசி இன்டர்நேஷனல் ஷேர் யாராவது வாங்கி வச்சிருக்காங்க அந்த தீமில் அப்படின்னா அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.